வீட்டில் உருளைக்கிழங்கு லைட்டாக முளைப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் நட்டு வச்சேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு செடி அழகாக சூப்பராக வந்துருச்சுங்க. நானாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குற உருளைக்கிழங்கு செடி. என் வீட்டுக்கார்ட்டையும் என் பையனையும் அழைச்சிட்டு வந்து காமிச்சிங்களா. நானாக நம்ம ஊர் மண்ணுக்குலாம் இதில் கிழங்கு வருமானு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சவுண்டு கேட்டுச்சு. கஸ்தூரி மஞ்சள் விற்றுச்சுங்களா, சரிங்கன்னு சொல்லிட்டு அது 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ 120 ரூபான்னு சொன்னாங்க. கிழங்கை உடச்சி பார்த்தா உள்ள ஒயிட்டாக நல்ல வாசனையாக இருந்துச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை கொஞ்சம் லேட்டாக சமைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் என்றைக்கு நம்ம லேட்டாக சமைக்கிறோன்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் பசங்களுக்கு பசி வரும். ஏன்னா ஸ்கூலில் சாப்பிட்ட டயத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே பசி வந்துடும். சமைச்சிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்டை கேட்டுச்சு. யாரோ கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா அப்புறம் பக்கத்து வீட்டு பொண்ணு கஷாயம் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் அவங்க வேறு ஊர், நம்ம வேறு ஊர், சொந்த பந்தமும் கிடையாது. கஷாயங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான், இருந்தாலும் நம்ம மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே கொடுக்குறாங்க. என் பையனுக்கு அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே கஷாயத்தையும் குடிக்க வச்சுட்டேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம் பாவக்காய்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சுட்டு அவரைக்காய் பொரியலும் செஞ்சுட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.